அக்கா வந்து குடல் கழுவிட்டு இருக்காங்க. நீ பாருங்க, கழுவியாச்சாக்கா? கழுவி வச்சுட்டேன். பாருங்க, நான் குடலவே எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டது குடல். நான் வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அக்காட்ட சொல்லவும் உடனே மாமா இன்றைக்கி போய் குடல் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இங்கே பாருங்கள், குடல் வாங்கிட்டு வந்து இன்றைக்கி அக்கா செஞ்சு தர போகிறாங்க. இதில் பாருங்கள், இதெல்லாம் வந்துட்டு சிக்கன் பிரியாணிக்கு இது ரெண்டும். இதெல்லாம் எடுக்க வர பிள்ளை எங்கள் மருமக பிள்ளை பாருங்கள், இன்றைக்கி அவங்க தான் எங்களுக்கு பிரியாணி செஞ்சு தர போகிறாங்க. பார்த்தீங்களா? போன தடவை வந்தப்போ செஞ்சு கொடுத்தாங்க. அதேமாதிரி இந்த தடவை வந்தப்போ சென்னையில் வேலை பார்க்குறாங்க, வந்துட்டாங்க. நாங்கள் வரவும் அவங்களும் வந்து இந்த பாருங்கள், இந்த தடவை பிரியாணி செய்கிறதுக்காண்டி எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நான் செய்யல காட்டுறேன். இல்லை வெட்டியாப்பா, இஞ்சி வேணும்ல, இருங்க எடுத்துகிட்டு வரேன். உன் ஃபோன் காணா போச்சுண்ணா. இருங்க இருங்க அம்மா, நான் வரேன். ஃபோன் தெரியுமா? அங்கே போயிடுறா அவனுக்கு. அப்படியே மாங்காய் காட்டுங்க. குப்பையில போட்டு வந்து உட்காந்துருக்குறாங்க. வந்ததுனால எங்கள் மருமக பிள்ளை சென்னையிலேருந்து ஒடியாந்து வந்து அவதான் கேட்டாளா? அப்படியா? சரி சரி. அவள் தெரியுதுமா? அந்த ஓட்டு ஒரு ஓட்டு எல்லாம் செஞ்சு ஒருல போடுறாங்க. ரெண்டு இதோட அம்மா போனேங்க ஆட்டாதம்மா. சரில மூவிங்கில் இருக்கிறோம்ல. சரிண்ணா, நான் சொரணி திங்கிறது இருக்கணும். என் பிள்ளைய விடுங்க முன்னாடி. ஓகே. எங்க அவருக்கு தான் பீஃப் ரொம்ப பிடிக்கும். இவங்களுக்கு தான் பிடிக்கும் பீஃப் ரொம்ப. டேஸ்ட் பார்த்து வேணா போ. ஃபஸ்ட்டே போட்டுருக்கூடாது, கொஞ்சம் லேட்டாக போட்டிருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். இல்லை, எப்பவுமே இப்படி தான் போட்டு எடுப்பேன். அப்படியா? அப்போ எடுத்து வச்சுருங்க. அரிசி போடுறது எடுக்கல.
குடல் இங்கே செஞ்சாச்சாடா? ஆமாம். இது என்ன சுண்டணும் அப்படியா? சரிடா. பிரியாணி ரெடி ஆகிட்டா? ரெடி ஆயிடுச்சு. தம்மில் போட்டு பார்த்தாங்களா? உங்களுக்கு ஏன் காட்டுறீங்க? அப்புறம் அவங்க திட்டுவாங்க. இவ்வளோ எண்ணெய் ஊற்றிட்டு கரண்டி நல்லா கரண்டி இல்லாமல் போயிட்டு உடஞ்சி போயிட்டு. இல்லைன்னா கிண்டுறது நல்லா இருந்திருக்கும். வெரி குட். சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்குது. 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டில் சாப்பிட்டுருங்க. அதான்